தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல நாளைக்கு தேர்தல் வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்குது. மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஒரே நேரத்துல வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் அறிவிக்கப்படும். மதியானம் 12 மணிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெற போகிறார் அப்படின்னு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பல நிறுவனங்கள் வெளியிட்டன. ஒரு சில நிறுவனங்களை தவிர மற்ற எல்லா நிறுவனங்களுமே 2 மாநிலத்திலுமே பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுல மெஜாரிட்டி நிறுவனங்கள் ஜார்க்கண்ட்ல தொங்கு அசம்பிளி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா அந்த டைனிக் பாஸ்கர் போன்ற நிறுவனங்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் ஓரளவுக்கு அக்யூரேட்டா அவங்க கணிச்சிருந்தாங்க. அவர்கள் சொல்றக்கூடியது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்க்கண்ட்லயுமே கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்குது. ஸோ இந்த நேரத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாஜக, காங்கிரஸ், அப்புறம் சிவசேனாவுடைய 2 பிரிவுகள், ஏக்நாத் ஷிண்டே அப்புறம் உத்தவ் தாக்கரே, அப்புறம் தேசியவாத காங்கிரசினுடைய 2 பிரிவுகள், சரத்பவார், அஜித் பவார், எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. இந்த இடத்துல கிங் மேக்கர்களாக இருக்க போவது ஏக்நாத் ஷிண்டேயும் அஜித் பவாரும் தான். ஏக்நாத் ஷிண்டே ஏதாவது ஒருத்தர், ஏக்நாத் ஷிண்டே இல்லைன்னா அஜித் பவார், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சைடு அணி மாறினாலே முடிஞ்சிச்சு, அந்த கூட்டணி ஆட்சி அமைக்காது அப்படிங்கிறதுல. ஸோ இப்போ இறுதிக்கட்ட நேரத்தில் அஜித் பவார் சில முடிவுகள் எடுப்பதற்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பரப்புரையப்பவே அஜித் பவாரினுடைய நடவடிக்கை சரியா இல்லை. ஏன்னா பிஜேபி கூட எந்த ஒரு மேடையையும் ஷேர் பண்ணலை. மோடியையும் அமித்ஷாவையும் எங்க ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, எங்க வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்கு சேகரித்தும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கட்டளை இட்டுட்டாரு அஜித் பவார். அதே மாதிரி மோடி போட்ட மேடையில அஜித் பவார் மேடையே ஏறல. அஜித் பவார் சம்பந்தப்பட்ட ஆட்களும் கட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களும் மேடையே ஏறலை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல நாளைக்கு யாரு அஜித் பவார் அதிகப்படியான இடங்கள் வெற்றி பெற்றா கூட பாஜக கூட்டணியில தொடருவாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இதே அஜித் பவார் தான் இப்போ பாத்தீங்கன்னா அதானி விவகாரம் பூதாகரமாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவில் அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அதானி சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அப்படிங்கிற செய்திகளும் வருது. அப்படி அமெரிக்காவில் அதானி கைது செய்யப்பட்டா இந்தியாவில் அதானி மீது விசாரணை நடத்தப்படவில்லை என்றால் மோடி அரசாங்கம் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத திங்கட்கிழமை நாடாளுமன்றம் வேற கூட இருக்கிறது. ராகுல் காந்தி முதற்கொண்டு அப்புறம் மகுவா மொய்த்ரா முதற்கொண்டு இந்நேரம் கேள்வி கணைகளை தயார்படுத்தி வச்சிருப்பாங்க. மோடி நாடாளுமன்றத்திற்கு உள்ளவே வர முடியாத அளவுக்கு சம்பவம் செய்ய காத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கிறோம். இதே அஜித் பவார் மகாராஷ்டிரா அரசியல்ல அதானியினுடைய தலையீடுகள் இருந்தது. 2019-20 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற உடனேயே யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற சமரச பேச்சுவார்த்தையில அதானி வீட்டில் தான் அது நடந்தது. அதானியும் அங்கு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதற்காக அதானி இப்படி அரசியல் தலையீடுகள் எல்லாம் தலையிடுறாரு, யார் ஆட்சி அமைச்சா அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தில் ஆட்சி யார் அமைத்தாலும் அந்த மாநிலத்தில் அந்த மின் விநியோகமாக இருக்கட்டும், மற்றும் மின் தயாரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியை சப்ளை பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், அப்புறம் காற்றாலை, சூரிய சக்தி மூலம் இயங்கக்கூடிய மின் தயாரிக்கக்கூடிய சூரிய ஆலைகளாக இருக்கட்டும், இது எல்லா விஷயத்திலையுமே அந்தந்த மாநிலங்கள்ல அதானி நிறுவனத்தோடு மட்டும்தான் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 மோடியினுடைய மறைமுக உத்தரவு மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அதானி இப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இன்னொரு முக்கியமான விஷயம், மும்பை தாராவி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அதானி குரூப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இதை சீம்லெஸ்ஸா முடிக்கணும்னா அரசியல் சூழ்நிலைகளும் அதானிக்கு சாதகமாக இருக்கணும். இது பல லட்சம் கோடி ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு அரசுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உதவி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் அதானி முழுக்க முழுக்க அரசியல்ல தலையிட்டு லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அவர் அதானி மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு
அவ்வளவு சீக்கிரம் அதானியால வெளியே வர முடியாது. ஏன்னா கையும் களவுமாக பங்கமாக சிக்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்தியாவில் அரசு அதிகாரிகளுக்கு, அதுவும் குறிப்பிட்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு 2029 கோடி அளவுக்கு லஞ்சம் கைமாறி இருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல எந்த நேரத்தில் யார்கிட்ட இருந்து யாருக்கு எவ்வளவு பணம் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது பல இடங்கள்ல அதானியே நேரடியாக சென்று அந்த இதில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு கையும் களவுமாக மாற்றினதுனால தான் அவங்க மீது பிடிவாரண்டே பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதானி பங்கமா மாற்றாரு அப்படின்னா நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் மாட்டுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையில் வெளியிடக்கூடிய விளம்பரங்கள் எதுலையுமே அமித்ஷாவினுடைய புகைப்படம் இல்லை, மோடி புகைப்படம் இருக்குது, மற்ற பாஜக தலைவர்களுடைய புகைப்படம் இருக்குது. ஆனால் அமித்ஷாவினுடைய புகைப்படத்தை காணோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாஜக கட்சிக்குள்ளாக வந்து ஒரு கலகம் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறத தான் வெளிக்காட்டுதுன்னு சொல்றாங்க. பாஜக கட்சிக்குள்ள மட்டுமில்ல, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருப்பதாக சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ அஜித் பவார் தான் ஒரு கிங் மேக்கராக உருவாகி இருக்கிறாரு. நாளைக்கு அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரோ அதை தொடர்ந்து தான் வந்து நாளைய தினத்துல யார் ஆட்சிக்கு போறாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அஜித் பவார் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார், ஏன் அவர் திடீர்னு வேற முடிவு எடுக்க போகிறார், அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியில தானே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜக கூட்டணியில முழு சம்மதத்தோட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேயும் தங்கள் மீது உள்ள வழக்குகளுக்கு பயந்து தான் அதிலிருந்து விடுவிப்பதற்காக தான் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கே வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பாஜக ஏன் வந்து எப்படியாவது பாஜக தலைமையில் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், அந்த காரணத்திற்கு பின்னாடி அதானி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு விஷயமாக வெளியே வர தொடங்கி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மகாராஷ்டிரா வந்து பணம் கொளிக்கக்கூடிய இடம். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கான்ட்ராக்டுகள் வந்து அதானி நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் அதானிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கான்ட்ராக்டுகளும் அவர்களுக்கு சாதகமாக முடியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எப்படியாவது அதானிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்து அங்கே வந்து ஆட்சியில் அமரணும்னு பின்னணியில் அதானியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த முறை அப்படி வருவதற்கான சாத்தியம் வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் வந்து அவ்வளவு மரியாதையாக பாஜக கூட்டணியில் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர், அந்த மகாராஷ்டிரா மாநில அமைச்சர் வந்து சொல்றாரு, அஜித் பவார் பக்கத்துல உட்கார்றதுக்கே எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு ஓப்பனாகவே ஒரு கமெண்ட் அடிச்சாரு. அந்த கமெண்ட்டை வச்சு மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல இருந்தாங்க அஜித் பவார் தரப்பினர். அது மட்டும் இல்லாம அஜித் பவார் கட்சியில் இருக்கக்கூடியவர் தான் பாபா சித்திக்கி, அவர் சுட்டு கொல்லப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம RSS அமைப்பு தங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையிலேயே அஜித் பவாரை வந்து ஒரு வேஸ்ட் பேக்கேஜ், தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி கட்டுரையே எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அஜித் பவாரை வந்து நீங்கள் கூட்டணியில் சேர்த்ததுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பின்னடைவே சந்திச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு RSS அமைப்பு வந்து கட்டுரை எழுதிச்சு. ஸோ இப்போ என்ன முடிவு எடுக்கலாம், ஒருவேளை நாளைக்கு வந்து பிஜேபி, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி படுற மாதிரி வந்தாங்கன்னா அஜித் பவார் கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அங்கே இதுக்கு போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில் அமலாக்கத்துறையால், சிபிஐயால், வருமான வரித்துறையால் அஜித் பவாரை மிரட்ட முடியாது. காரணம் என்னன்னா இவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. மோடியை பற்றியும், மோடி பின்னணியில் நடந்த டீல் பற்றியும், அதானி டீல் பற்றியும் அஜித் பவார் ஓப்பனாக வெளியே போட்டு உடைச்சிருவார் அப்படிங்கிற பயம் பாஜகவுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மாநிலத்தில் ஒரு ட்விஸ்ட், ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு சாயங்காலம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஆட்டம் எல்லாம் ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கும். அதிலிருந்தே ஆட்டங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும், பேரங்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் இருக்கிறதுனால மோடி, அமித்ஷா வந்து அதானி விவகாரத்தை பார்க்கறதுலேயே வந்து இப்போ மண்டை குழம்பி போயிருப்பாங்க. அதில் வந்து இந்த விஷயத்தை பார்ப்பாங்களா
அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது. எது எப்படியோ தொடர்ந்து நாளைக்கு தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கைக்குரிய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.